ஹாய், இன்றைக்கி வந்துட்டு ஒரு ஈஸி அண்ட் டேஸ்டியான பொடலங்காய் கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பொடலங்காயெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிடணும். அதுக்கப்புறமா ஒரு கடாயில் வந்துட்டு பொடலங்காய் ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக வெங்காயம், கொஞ்சம் தக்காளி, அதுக்கப்புறமா ஒரு 3 பச்சை மிளகா. உங்களுக்கு காரம் அதிகமாக பிடிக்கும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் 3 ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா வந்துட்டு கொஞ்சமாக தனி மிளகாத்தூள் இல்லை, இது வீட்டு மிளகாத்தூள், நம்ம வீட்டில் அரைப்போம்ல அந்த மிளகாத்தூள் தான் ஆட் பண்ணேன். அதுக்கப்புறமா சாம்பார் பொடி, இதுதான் மெயின் வந்துட்டு, இதுதான் டேஸ்ட்டு கொடுக்குமே நம்மளோட கூட்டுக்கு. இது ஒரு 1.5 ஸ்பூன் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக ஊற்றிக்கணும், ஏன்னா ஆல்ரெடி பொடலங்காயில் வந்து கொஞ்சம் தண்ணி ரிலீஸ் ஆகும். அதனால் தண்ணி வந்து பார்த்து ஆட் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அதை பாயில் பண்ண விடணும். அதுக்கப்புறமா வந்துட்டு சிறுபருப்பு வந்துட்டு ஒரு 50 கிராம்ஸ் அளவுக்கு அது வந்துட்டு வாஷ் பண்ணி தண்ணியில் ஊற வச்சுக்கணும் கொஞ்ச நேரம். இது வேகிற டைமில் ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்துட்டு அதை வந்துட்டு ஊற வச்சுக்கிடணும். அது சைடில் ஊறிட்டு இருக்கும்போது அப்பப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி கிண்டி விட்டுக்கிடணும். அதுக்கப்புறம் இப்போ நான் வந்துட்டு சிறுபருப்பை ஆட் பண்ணிட்டேன் பொடலங்காய் கூட்டுக்குள்ளே. ஆட் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் நேரம் மறுபடியும் பாயில் பண்ண விடணும். அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த டைமில் வந்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கணும். மஞ்சள் பொடி கூட பெருங்காயத்தூள் அதுவும் ஆட் பண்ணிக்கணும். பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி வந்துட்டு நம்ம ஆட் பண்ண தண்ணி, அதில் ரிலீஸ் ஆன தண்ணிலாம் வற்றுற அளவுக்கு அதை நல்லா வேக விட்டுடணும். ஃபுல்லாக வெந்துட்டப்புறமா நம்ம வந்துட்டு கையில் வந்துட்டு நல்லா நசுங்கணும். அந்த அளவுக்கு இருக்கும்போது நம்ம வந்துட்டு வெந்துடுச்சுன்னு அர்த்தம். அதோடு ஸ்டாப் பண்ணிக்கிடணும். இதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம வந்துட்டு தாளிக்க போகிறோம் அது. அப்போது ஒரு குட்டி பேனில் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு அதில் வந்துட்டு கொஞ்சமாக கடுகு, அதுக்கப்புறமா வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது நீங்கள் போட்டிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நிறைய கருவேப்பிலை அதை ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிட்டு அதை வந்துட்டு நம்ம பொடலங்காய் கூட்டில் ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அதை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா டேஸ்டி அண்ட் சூப்பரான பொடலங்காய் கூட்டு ரெடி ஆகிடும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். நம்ம ஹோட்டல்ஸில் சாப்பிட்ற டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.